இறையேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தில் வாழ்வு தரும் இறை வார்த்தையில் நோன்பு பற்றி தியானிக்க சிந்திக்க இருக்கின்றோம். 5ஆம் நூற்றாண்டில் பெரிய பெரிய குற்றம் செய்தவர்கள் கடவுளோடும் திருச்சபையோடும் மீண்டும் நல்ல உறவு கொள்வதற்கு தயாரிப்பு காலமாக 6 வாரங்கள் ஒதுக்கும் வழக்கம் உருவானது. இதைத்தான் இன்றும் நாம் கடைபிடிக்கின்றோம். நோன்பு பற்றி ஒவ்வொரு மதங்கள் குறிப்பிடுவதை நாம் காண்போம். கிறிஸ்தவத்தில் நோன்பு ஜெபம், தபம், தர்மம், பிறரன்பு. இஸ்லாமியத்தில் நோன்பு என்பது அரபு மொழியில் ஷம்மு என்னும் சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. பசி தாகத்தால் உடலை வருத்தி இறையச்சத்தை ஏற்படுத்துவது என்பது இஸ்லாமியர்கள் நம்பிக்கை. இந்துத்துவத்தில் நோன்பு என்பது உண்ணாமை, புலனடக்க கட்டுப்பாடுகள், ஆன்ம ஈடேற்றத்திற்கு செய்யும் செயல். இதைத்தான் இந்துக்கள் விரதம் என்று குறிப்பிடுகின்றனர். இறையரசு பண்பாட்டின் சில உட்கூறுகளான அறச்செயல்கள் புரிதல், தர்மம் செய்தல், இறைவேண்டல் புரிதல் போன்றவற்றை கூறுகின்ற இயேசு நோன்பு இருத்தலை பற்றியும் அதன் அவசியத்தை பற்றியும் அதை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை குறித்தும் கூறுகின்றார். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, நோன்பு என்பது உடல் உறுத்தலை குறிக்கும். இது உலக சமயங்களில் காணப்படுகின்ற ஒரு நல்ல பழக்கம். நோன்பு இருப்பது பல காரணங்களுக்காக நிகழலாம். தம் உடலை துன்புறுத்தி ஒருத்து வருத்துவது கடவுளுக்கு விருப்பமான செயல் என சிலர் நினைக்கலாம். உடலை வருத்துவதால் உடல் சார்ந்த சக்திகளை முறியடிக்கலாம் என சிலர் நினைக்கலாம். எக்காரணத்திற்காக நோன்பு இருந்தாலும் சரி, அது சமய நம்பிக்கையோடு பெரும்பாலும் இணைந்துள்ளதை நாம் காணலாம். யூதர்கள் பரிசேயர்கள் நோன்பிருந்தனர். அதுபோலவே திருமுழுக்கு யோவானின் சீடர்களும் நோன்பிருந்தனர். இவர்கள் இயேசு உணவருந்துவதை பார்க்கிறார்கள். இயேசு நோன்பிருக்கவில்லை என கண்டுகொள்கிறார்கள். உடனேயே இயேசுவையும் அவருடைய சீடர்களை பற்றியும் குறை கூற தொடங்குகிறார்கள். உம்முடைய சீடர்கள் நோன்பிருப்பதில்லை என இயேசுவிடம் நேரடியாகவே கேட்டு விடுகின்றனர். யோவானுடைய சீடர்களைப் போல இயேசுவின் சீடர்களும் ஏன் நோன்பிருப்பதில்லை என்னும் கேள்விக்கு இயேசு தரும் பதில், அவர்களும் நோன்பிருப்பார்கள். மணமகன் அவர்களோடு இருக்கும் வரையில் அவர்கள் நோன்பிருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்கள் நோன்பிருப்பார்கள். கிறிஸ்தவ வாழ்வில் நோன்பு என்பது 3 வகையாக பிரிக்கலாம். 1. உணவை மறுக்கும் உண்ணா நோன்பு. 2. தொலைபேசி, அலைபேசி, தொலைக்காட்சி போன்றவற்றின் மீது கட்டுப்பாடு கொள்ளும் ஊடக நோன்பு. 3. போட்டி, பொறாமை, பழிவாங்குதல், தவறாக பேசுவது போன்றவற்றிலிருந்தும் நமது சொற்களின் மீதும் கட்டுப்பாடு கொள்ளும் சொல் நோன்பு. இந்த 3 வகையான நோன்புகளும் நம் வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். அதோடு நாம் பிறருக்கு உதவி செய்யவும் பிறரை நாம் வாழ வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த தவக்காலங்களில் நாம் இருக்கின்ற நோன்பு, தவ முயற்சிகள், நம்முடைய சொல், நம் செயல் அனைத்தும் பிறருக்கு உதவியாகவும் வாழ்வாகவும் இருக்க இறையருளை வேண்டுவோம். இறைவா, உடலை ஒருத்து வருத்தி எங்கள் உள்ளத்தை திறந்து உம்மையும் எம்மோடு வாழ்பவரையும் ஏற்றிட அருள் தாரும்.